வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முற்றிலும் வித்தியாசமான ஒரு பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எதை வச்சு செய்கிறோம் அப்படின்னா சுரக்காய் வச்சு தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து கொஞ்சமாக அது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு ஜாதிக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். அடுத்து ஒரு 3 பட்டை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கல்பாசி இலைகள், ஒரு அன்னாச்சி பூ 2 கூட சேர்த்துக்கலாம். நான் அரிசி அளவாக எடுத்துருக்கேன், அதனால் ஒரு பூ போதும். அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 3 பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அது பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட அளவு ஒரு 3/4 கப் அளவு இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. சுரக்காயில் எப்பவுமே குழம்பு வைக்கிறதுக்கு இது மாதிரி சாப்பாடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்ப சுரக்காய் வாங்கினாலே சுரக்காய் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிற தாட்டு தான் வரும் யாருக்காக இருந்தாலும். அந்தளவு இது ருசியாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 6 தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குங்க. தக்காளி இது போல் நீல வாக்கில் குட்டி குட்டியாக நறுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அடுப்பு நார்மலான ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்கள். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் ஹை ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைன்னா எண்ணெய் எல்லாம் குடித்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்க சுரக்காய் சேர்த்துக்கலாம். சுரக்காய் தோல் நீக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கிறனால சாப்பாடு அந்த அரிசி வேகும்போது இது ஆட்டோமேட்டிக் நல்ல காய் குழஞ்சிரும். சுரக்காய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 50% நல்லா குக் ஆகணும். ஆனதுக்கப்புறமா புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. புதினா, மல்லி இலை. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 அந்த கணக்கில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பொன்னீர் அரிசி தான் சேர்த்துருக்கேன், பாஸ்மதி ரைஸ் சேர்க்கல. பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா 1க்கு 1.5 அந்த கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப கொஞ்சமாக புதினா இலை சேர்க்குறேன். புதினாவோட வாசனை அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக எடுத்து கொடுக்கும். நல்லா நுரக்கட்டிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது, அதனால் கறி மசாலா தூளை சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், இதில் பிரியாணி பொடி சேர்க்கல, கறி மசாலா பொடி தான் சேர்த்துருக்கோம். அதான் டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. சாப்பாடு குழையில நல்லா பொழு பொழுன்னு வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியிலேருந்து கிளறுங்க, அப்படியே உதித்து விடுற மாதிரி கிளறுங்க. அப்போ தான் அந்த சாறு எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா படும். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான சுரக்காய் பிரியாணி வேறு லெவலாக ரெடி ஆகிருச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.